கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனையிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியான கொடுத்த ஸ்லாக்கியத்தை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீசஸ் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் அல்லது கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஆக்ட்ஸ் அல்லது கிரியைகளை குறித்து நாம் கால அளவின்படி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகளிலே அதிகமாக முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது நிறைய இடங்களிலே. இன்ட்ரடக்ஷனா சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அதில் அப்போஸ்தல நடபடிகள்னு சொல்லும் பொழுது அதில் எல்லா 12 சீஷர்களை குறித்து எழுதப்படவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பிரீஃப் சென்டென்ஸ் அபவுட் ஜேம்ஸ், த பிரதர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய சகோதரனாக யாக்கோபை குறித்து 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோவானுடைய வாசிக்க வேண்டாம். அது மட்டுமல்லாமல் the great deal about Paul, பவுல குறித்து ஒரு நல்ல பெரிய விளக்கம் அப்போஸ்தல நடபடிகளே எழுதப்பட்டிருக்கிறது. John is not mentioned, or John is mentioned. யோவானை குறித்து எழுதப்பட்டாலும் but he never utter one word. John is mentioned. யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. But he didn't utter one word. ஒரு வார்த்தை கூட அவன் பேசலை. நீங்கள் அதை நன்றாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த விதமான அப்போஸ்தல ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ் அவளை குறித்த ஒரு விளக்கம் எங்கேயுமே தாராளமாக எழுதப்படவில்லை. ஏழாவதாக, it is a letter way in which Luke works in Acts. அவன் லூக்கா ஒரு கடிதம் எழுதுகிறான். அப்போஸ்தல 1:1 வாசிச்சிங்கன்னா தெயோப்பிலுவே தியோஃபிலஸ். லூக்கா 1:1 கூட வாசித்து பார்த்தால் மகாகணம் பொருந்திய தெய்யப்புலுவே. ஃபர்ஸ்ட் எழுதும் பொழுது மகாகணம் பொருந்திய தெய்யப்புலுவே, the great honorable man தியோஃபிலஸ். அது லூக்கா 1:1 இருக்கு. அப்போ சில 1:1 வாசிக்க முதலாவது அதிகாரம் முதல் வாசனம் தெய்யப்பு சாதாரணமாக எழுதலாம். முதல்ல ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை கொடுத்து எழுதினார். அடுத்தது சரி மறுபடியும் அவருக்கே எழுதுகிறோமே சொல்லிட்டு he just only mentioned the name of Theophilus. அது மட்டுமல்லாமல் எந்த விதமான ஒரு சரித்திரம் எல்லாரும் குறித்து he does not even try to give us a complete history of events. சம்பவங்களை குறித்தோ நபர்களை குறித்தோ எந்த விதமான ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்படவில்லை. இதெல்லாம் ஒரு ஆவியானுடைய கிரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னுரையாக அப்போஸ்தல நடபடிகளை குறித்து நான் ஒரு வார்த்தை நான் பேசினேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் நடபடிகளை குறித்து என்னென்ன இருக்கிறது. There are 3 aims
அவுட்ஸ்டாண்டிங் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசல். 3 விதமான ஒரு முக்கியமான குறிப்புகள், நோக்கங்கள் இதில் காணப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கல் ஏம், நல்லா கவனிங்கள். ஹிஸ்டாரிக்கல் ஏம். முதலாவதாக மன்னித்துக்கொள்ள, முதலாவது பொலிட்டிக்கல் ஏம். ஒரு பொலிட்டிக்கல் ஏம்னா, ஒரு பொலிட்டிக்கலுக்கு தமிழ்ல அரசியல் சம்பந்தமான ஒரு காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே காணப்படுகிற பொலிட்டிக்கல் ஏம். ஏன் சொல்றேன்னா, பால் வாஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் அகிரிப்பா, ஃபெஸ்டஸ், கிளாடியஸ், கிளவுதிராயன், இப்படிப்பட்ட ராஜாக்கள் மத்தியில் நிற்கிறான். இந்த ஆதி அப்போஸ்தல காலத்திலே இந்த கிறிஸ்தவம் ஒரு அரசியலாக காணப்பட்டது. நீங்க பவுல் போன இடங்கள், அவன் போய் ராஜாக்கள் முன்பாக நிற்கிறான். கர்த்தர் அவனை, நான் உன்னை ராஜாக்கள் முன்பாக நிறுத்துவேன் என்று சொன்னாலும் பிசாசு அது ஒரு பொலிட்டிக்கல் இவெண்டாக, அரசியல் சம்பந்தமாக அதை மாற்றிவிட்டான். நீங்க அந்த சம்பவம்லாம் படிச்சா தெரியும். பிஃபோர் கிளாடியஸ், பிஃபோர் ஃபீலிக்ஸ், பிஃபோர் ஃபெஸ்டஸ், பிஃபோர் அகிரிப்பா, இதெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. 4 ராஜாக்கள் முன்பாக போய் நிற்கும் போதெல்லாம் அகிரிப்பா ராஜா சொல்றான், நீ என்ன கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாற்று, கொஞ்சம் குறைய, ஆல்மோஸ்ட் ஐ எம் லைக் எ கிறிஸ்டியன். உன்னுடைய பேச்சு என்னன்னா, நீ என்ன கிறிஸ்தவனாக மாத்துற, அகிரிப்பா ராஜா சொல்லுகிறான். இதெல்லாம் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நான் வசனம் தரவில்லை என்றால், போய் படிங்க. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்க போய் படிங்க. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் ஏம், ஒரு தியாலஜிக்கல், என்னது அது, தியாலஜிக்கல் இறையியல் சம்பந்தமான குறிப்புகள் அதிலே அடங்கி இருக்கிறது. அதில் அடங்கியிருக்கிறது. நன்றாக நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். பொலிட்டிக்கல் ஏம், ஹிஸ்டாரிக்கல் ஏம், சரித்திர சம்பந்தமும் கொஞ்சம் இருக்கிறது. தியாலஜிக்கல், இறையியல் சம்பந்தமும் 3 குறிப்பு காணப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3 முக்கியமான ஆங்கிள், கோணங்கள், பொலிட்டிக்கல் ஏம், ஹிஸ்டாரிக்கல் ஏம், தியாலஜிக்கல் ஏம். இந்த 3ம் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக, இது முன்னுரையாக உங்களுக்கு நான் பேசின வார்த்தைகள், ஆவியானுடைய கிரியை என்று சொல்லும் பொழுது, அல்லது ஆவியானுடைய கைடன்ஸ், வழி நடத்துதல் என்று சொல்லும் பொழுது, நான் சூப்பர்ஃபிஷியலாக தான் நான் பேசுகிறேன். ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு குறிப்பில் ஆழமாக போனால் ஒவ்வொரு குறிப்பும் ஒரு மெசேஜ் ஆகிடும் ஒவ்வொரு சண்டே. அதனாலே முதலாவதாக வாசிப்போம்னால், அப்போஸ்தலர் எழுதப்ப அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4:5 வாசிக்கும் பொழுது, disciples are to wait in Jerusalem. அப்போஸ்தலர் 1:4-5 பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதாவது முதல் குறிப்பு
disciples are waiting in Jerusalem for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டிருக்காங்க. இயேசு இருந்த காலத்திலே வசனம் சொல்லுகிறது, யோவான் 7ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. 7:37ஆம் அதிகாரம் 38, 39 அப்படி கீழே அப்படியே 36, 37, 38 வாசிங்கன்னா தெரியும். என்னிடத்துல இருந்து ஜீவ ஊற்று, லிவிங் வாட்டர்ன்னு சொல்லிட்டு கீழே அந்த 7ஆம் அதிகாரம் கீழே கொஞ்சம் அப்படி படுத்தீங்கன்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லைன்னு இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். டிசைபிள்ஸ் ஆர் வெயிட்டிங் இன் ஜெருசலேம், முதல் குறிப்பு. இரண்டாவதாக, ஸ்பிரிட் டஸ் கம் அட் பெண்டிகாஸ்ட். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால், 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிப்போமானால், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, 2வது அதிகாரம் முதல் அதிகாரம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். The Spirit does come on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே, இந்த பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவிக்காக ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அது ஒரு பெரிய சம்பவம். அந்த அதிகாரத்தில் முதல் 10 வசனம், 12, 13 வசனம் அப்புறம் வாசித்து பாருங்கள். மைட்டி விண்ட், பலத்த காற்று. ஆமென். அது மட்டுமல்லாமல் அடிக்கிற முழக்கம் போல, காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியாய், சடன்லி ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிற்று. These are all how Spirit does or come at Pentecost. மூன்றாவதாக, qualification of the office. Barnabas is that they are be men of the Spirit. Qualification of the office. அதில் பார்த்தீங்கன்னா, they are to be a men of the Spirit. அவர்கள் ஆவினால் நிறைந்தவர்களாக. அப்போஸ்தலர் 6:3 வாசித்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பிரிட். நம்ம எப்படி உலக பிரகாரமாக என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னா, பிஏ முடிச்சிருக்கிறோம், பிகாம் முடிச்சிருக்கிறோம், ஆனர்ஸ் முடிச்சிருக்கிறோம், இப்படி டாக்டருக்கு படிக்கிறோம், ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஊழியத்தில் இருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன், சம் குவாலிஃபிகேஷன். அதுபோல ஆவியானுடைய கிரியை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6:3 வாசிங்கள். ஆதலால் சகோதரரே, மூன்றாவது குறிப்பு, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 பேரை. பரிசுத்த ஆவியும், அந்த 4ஆம் வசனம், அந்த 3ஆம் வசனம் முக்கிய வாசிங்கள். அப்பொழுது ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 பேரை. கவனிங்க, பரிசுத்த ஆவி ஃபர்ஸ்ட், ஹோலி ஸ்பிரிட், ஞானம் நிறைந்த, and then good report நிறைந்திருக்க 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஜஸ்ட் சர்விங் த டேபிள், பந்தி விசாரிக்க வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையா? இன்றைக்கி கல்யாண வீட்டில் போனீங்கன்னா, பொண்ணு விட்டார் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு எடுப்பாங்க, மாப்பிள்ளை விட்டார் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்து சுற்றினே இருப்பாங்க. சாப்பிட்றீங்களா அங்கே இங்கே கொண்டு போய் போடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே விதவைகளையும் எருசலேமில் உள்ள ஏழைகளையும் அங்கு விசாரிப்பதற்கு ஆவியானவர் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தார். வாட் வாஸ் த குவாலிஃபிகேஷன்? அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, full of the wisdom and full of the Holy Spirit. அது மட்டும் இல்லாமல் குட் ரிப்போர்ட்,
இதெல்லாம் இருந்தா நீங்க 7 பேரும் பந்தி விசாரிக்கலாம். ஏன்னா நாட்களிலே அந்த 1ஆம் வசனம் வாசியுங்கள் 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே multitude of disciples, increase of disciples பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கேயே குரூப்பிசம் வந்தது. கிரேக்கர்கள் எபிரேயர்கள் ஒரு வித்தியாசம், ஒரு குறைய சொல்லி விசாரிக்கப்படவில்லை, விதவைகள் விசாரிக்கப்படவில்லை, குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். எப்போ சபை வளர்தோ ரொம்ப பிரச்சனை. அதை நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். அநேகர் நாம் எல்லாரும் ஏசிஏல பார்த்துருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆஃப் த டிசைபிள், ரொம்ப அதிகமான பேர் சபையில் வரும்பொழுது பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும். இது உண்மை. அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அது ஞானம் வேணும், கிருபை வேணும், அபிஷேகம் வேணும். கமிங் டு த பாயிண்ட். முதலாவது, டிசைபிள்ஸ் ஆர் வெயிட்டிங் பரிசுத்த ஆவியின் கிரியைக்காக. ரெண்டாவது, ஆன் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், ஸ்பிரிட் டஸ் கம் அட் பெண்டிகாஸ்ட். மூன்றாவது, த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த டிசைபிள். எப்படி இருக்கணும்? ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஞானம் வேணும். சும்மா இப்போ இந்த ஞானம் கிடையாது, நான் உலக பிரகாரமாக இந்த இதெல்லாம் படித்தேன் அதெல்லாம் படித்தேன், அந்த ஞானம் அல்ல. இவங்களை கவனிப்பதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிலரை கவனிப்பதற்கு சில ஞானமுள்ள காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஹோலி ஸ்பிரிட் அல்லது ஸ்பிரிட் would tell Philip to make contact with Ethiopian Enoch. மறுபடியும் வாசிக்கிறேன். Acts 8:29. அப்போஸ்தலர் 8:23 பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் இருங்க 8:29 வாசிப்போமானால், நான்காவது குறிப்பு, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று விழிப்புடனே சொன்னார். மறுபடியும் வாசியுங்கள். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று விழிப்புடனே சொன்னார். அந்த வார்த்தையில ரொம்ப முக்கியம். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்ப்போமானால், ஆவியானவர் நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அதான் நமக்கு ஸ்பிரிட் would tells Philip to contact with Ethiopian, to make contact with Ethiopian Enoch. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுவார், எங்க சேரணும்னு சொல்லுவார். நல்லா அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அப்படியானால் எங்க போய் சேரணும்னு கர்த்தர் சொல்லி தருவாருங்க. அது சபையா இருக்கலாம், அமங் பிலீவர்ஸா இருக்கலாம், among relations இருக்கலாம், within the job, within the office, within the ministry, within the believers. இவங்களுக்குள்ள யார் யார்கிட்ட சேரலாம் சேரக்கூடாது என்று கர்த்தர் தெளிவா பேசுவார். Spirit would tells make contact with the எத்தியோப்பியன் ஈனாக். அந்த எத்தியோப்பிய நாட்டு மந்திரியோடு போய் சேர்வதற்கு, அந்த ரதத்தோடு சேர்வதற்கு ஆவியானவர் பேசினார்.
இந்த காலை வேளையிலும் நானும் நீங்களும் எப்படியெல்லாம் யாரோட ஐக்கியம் இருக்கணும்னு கர்த்தர் கண்டிப்பா பேசுவாரு. நம்ம மனசாட்சியிலே நன்றாக தெரியும், நம்முடைய இருதய சிந்தையிலே நமக்கு நன்றாக தெரியும். அதான் சொன்னேன், இதெல்லாம் ஆவியானுடைய ஒரு நடத்துதல். பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமான வார்த்தையாக இருக்கும். ஐந்தாவதாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்ப்போமானால், அவர்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கவனிங்கள். Spirit would tell the church at Antioch to send out Barnabas and Paul. அந்த அந்தியோகியா பட்டணத்துல ஆன்டியாக்ல கர்த்தர் பேசுறாரு. ஆவியானவர் சொல்றார். The Spirit would tells. முதல் வசனம் வாசியுங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள ஆன்டியாக் சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக யோரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஆவியானவர் திருவுளம் பற்றினார். Spirit tells in the church, separate Paul and Barnabas. பவுலையும் பர்னபாவையும் பிரித்து வை. எதற்காக? என்னுடைய ஊழியத்துக்கு என்று. இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேகர் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட ஊழியன்னு ஒன்று இருக்குது. கால்டு பை காட்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கால்டு பை காட். கால்டு பை காட், அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம். அதை நன்றாக விளங்கிக்கொள். அழைக்கப்பட்ட ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, தெரு பிரசங்கம் பண்றாங்க, ஓப்பனர் மீட்டிங் நடக்குது. இப்படிப்பட்ட வித்தியாசப்பட்ட ஊழியங்கள் உலகம் முழுவதும் நடக்குது. அதன் மத்தியில காலிங் ஆஃப் காட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆவியானவர் சபையிலே உபவாசம் பண்ணி கொண்டு இருந்த அந்த கூட்டத்துக்குள்ளே ஸ்போக், கால் out Barnabas and Paul. பவுலையும் பர்னபாவையும் இந்த ஊழியத்துக்கு என்று பிரித்து விடு. அப்படியானால் தேவன் விசேஷமாக கர்த்தர் பிரத்யேகமாக ஊழியத்துக்கு பிரிப்பார். அதை நீங்களும் நானும் உணர வேண்டும். அவர் என்ன ஊழியம் செய்யறாரு, இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, எனக்கெல்லாம் வசனம் தெரியும். உண்மைதான். ஊழியக்காரனை காட்டிலும் சபை லீடர்ஸை காட்டிலும் விசுவாசிகளுக்கு வசனம் நல்லா அழகமா தெரியும். ஏனென்றால் அவங்கவுங்க பல சபைகளுக்கு போவாங்க. 4 வாரம் ஒரு சபை, 2 வாரம் ஒரு சபை, 3 வருஷம் ஒரு சபை, இப்படியாக they will jump and jump to the church. Jump and jump. இங்கேருந்து இங்கே குதிச்சு, அங்கே குதிச்சு, அங்கே குதிச்சு, இங்கே எல்லாம் பல சபைகளுக்கு போவார்கள். கடைசியில் இறந்து போகும்பொழுது ஒரு சபையில் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டது ஒரு சபை, கொஞ்ச காலம் இருப்பது ஒரு சபை. அந்த பாஸ்டர் எங்களை கவனிக்கல, ஒன்றும் செய்யலன்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு வெளியே போகிறது. நோ நோ நோ, நாட் அட் ஆல். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரே சபையில் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய வளர்ச்சி தெரியும். இஃப் யூ ஜம்ப்
டு சர்ச் சபை விட்டு சபை குதிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ grown up பிலீவர்ஸ். வளர்ந்த விசுவாசிங்கன்னு சொல்ல முடியும். எனக்கு பிடிக்கல, அந்த ஊழியக்காரனை பிடிக்கல, அந்த பாஸ்டம்மாவை பிடிக்கல, நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது சரியே கிடையாது. விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டு போகிற சபைக்கு போய்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். விழுந்தாலும் எழுந்தாலும். அந்த பாஸ்டர் விழுந்துட்டாருங்க சொல்லுவாங்க, விழுந்து போன சபை விழுந்துட்டாருன்னு. இருங்க, கர்த்தருக்கு தெரியும். ஹூ கால்டு யூ? காட் கால்டு யூ. அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். Spirit who tells the church at Antioch to send out Paul and Barnabas. நன்றாக நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ளும். கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு போதகன். அதனால் அந்த திருப்தி வேணும். இன்னைக்கு சில போதகர்களுக்கு பிரசங்கம் தெரியாது. ஆட்டம் பாட்டம் கலர் ட்ரெஸ் எல்லாம் மனைவி மாட்டிக்கிட்டு அலங்கரித்து கொண்டு கண்ணில் மையிட்டு கொண்டு ஏசேபல் போல காணப்படுகிற ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃபெல்லாம் நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில். அதெல்லாம் சரியில்லை. அப்படி அலங்கரிச்சுட்டு வரணும், டை அடிச்சுட்டு வந்து நிற்கணும்னு வேதம் சொல்லவே இல்லை. யூ பி லைக் வாட் காட் given to you. உன்னை கர்த்தர் எப்படி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் வச்சிருக்காரோ, யூ ஹேவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் ஆன் புல்பிட். புல்பிட்டில் எப்படி இருக்கணும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ அப்படியே காமிங்க. நல்ல கண்ணில் மையிட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, ஹீல்ஸ் மாட்டிக்கிட்டு, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. இன்றைக்கு ஏசியில் வந்த குழப்பங்களில் ஒன்று அதுதான். தலைமை சபையில் ஆடம்பரமும் உலக வேஷமும். நாட் இன் த சர்ச், ஆன் புல்பிட் ஐ எம் டாக்கிங். அதனால் சபை சின்ன பின்னமாக உடைந்து போய்விட்டது. ஆனால் இங்கே ஆதி அப்போஸ்தல காலத்திலே ஆவியானவர் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்பிரிட் who tell the church. ஆவியானவர் சொல்ற மாதிரி நடக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற மாதிரியே கிடையாது. ஆடம்பரமான வாழ்க்கை, உடையில மாதிரி கிடையாது, நடையில மாதிரி கிடையாது. அவங்கள பார்த்தாலே ஒரு நிற்கிற 2 பேரும் நிற்கிற விதமே பேய் பிசாசு பிடிச்ச மாதிரி நிற்பாங்க. ஒரு நாள் அந்நிய பாஷை கிடையாது. நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஐ நோ there is no, not at all speaking in tongues. அது சபை நடத்துறவனுக்கு அந்நிய பாஷையே பேசுனது கிடையாது. இப்படிப்பட்ட ஊழியக்காரனும் உண்டு ஏசியில். இன்னைக்கு நடக்குது. இதெல்லாம் மனவேதனையோடு தான் நான் பேசுகிறேன். ஆனால் பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடு. இதெல்லாம் நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். 6வதாக அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசியுங்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது. 28வது வசனம், 15:28. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. பதினைந்தாம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அடுத்த வசனம், அதை அவர்கள் வாசித்து
அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அன்பான இங்கே இந்த வார்த்தை 32வது வசனம் வாசியுங்கள். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி 33 சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். 36வது வசனம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அவனுடைய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களுக்கும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம். அப்படியானால் இந்த வசனம் இதுல இருந்து 29ஆம் வசனத்திலிருந்து இந்த வசனம் அந்த 30, 36, 37 படிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணம். அப்படியானால் எதை காட்டுகிறது? Spirit who leads the church to open door to the Gentile. கொர்நேலி வீட்டார் மத்தியிலே கர்த்தர் அதை கொஞ்சம் ஓபன் பண்ணாரு. அத அப்போஸ்தலர்ல கொர்நேலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்க பரிசுத்த ஆவி ஊற்றப்படுது. கொர்நேலி அவன் ஒரு வேற மதம், அவன் ஒரு செஞ்சுரியன் போல இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி போல. இத்தாலியா பட்டணம், இத்தாலியில. அவன் வீட்டிலேயே ஆவியானவர் விடுதலையாக உள்ள வராரு. புறஜாதியார்களுக்கு ஒரு திறவுகோலாக காணப்படுகிறார். அதை முழுவதுமாக பவுலும் பர்னபாவும் சொல்லுகிற வார்த்தை அந்த 36ஆம் வசனத்திலே, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற பட்டணங்களில் உள்ள சகல பட்டணங்கள். அப்படியானால் எருசலேமில் தான் யூதர்கள் குடியிருந்தார்கள். மற்ற இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது மற்ற சகல பட்டணத்தார், புறஜாதியார்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அத்தனை பட்டணம். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக், ஒரு அசைவு வருகிறது. அதனால்தான் Spirit who leads the church to open its door to the Gentile. எல்லா பட்டணங்களில் இருக்க புறஜாதியார்களுக்கு வசனத்தை அறிவிக்கும்படியாக ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். அதான் அல்ல ஆழமான குறிப்பாதான். கடைசியாக 7வதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு 6-7 வாசிங்கள். 6, 7, 16, 6, 17 மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஐரோப்பியா முழுவதும் தேவன் அவனை எப்படியெல்லாம் நீங்க போகலாம், நீங்க போகக்கூடாது, இந்த இடத்துக்கு நீ ஊழியம் செய்யலாம், இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணலாம் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்படியானால் Spirit always hinder certain things. சில காரியத்தை ஆவியானவர் தடை பண்ணுவார். வீட்டுக்குள்ள தடை பண்ணுவாரு, ஊழியத்தின் பாதையில தடை பண்ணுவாரு, நம்முடைய வேலை ஸ்தலத்துல தடை பண்ணுவாரு, நம்மளுடைய வேரபவுட்ஸ், கோயிங் அண்ட் கம்மிங், இதுவற்றில் தலையிட்டு தடை பண்ணுவாரு. இதெல்லாம் ஆவியானவர் நம்மளோடு செய்கிற சில காரியங்கள். அங்க குறித்து நாம் பார்ப்போமானால், பவுல்
அவனும் பர்னபாவும் போகாதபடிக்கு, பவுலும் சீலாவும் அங்க போகாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணினார். அதான் ரொம்ப ஆழமான வார்த்தை. 7 குறிப்பை நான் மேலோட்டமாக நான் பேசினேன். எப்படியெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்தார் நிறைய இருக்கிறது. இந்த 7ஓட நான் நிறுத்துகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிரியை, ஆவியானுடைய கிரியை நாம் பார்த்தோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. Hallelujah. Praise the Lord. Glory, மகிமை மகிமை கர்த்தாவே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் பிதாவே, அப்போஸ்தலர் நடபடிகளே ஆவியானுடைய நடத்துதல், கைடன்ஸ், அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த தடைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதுபோல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆவியானவராலே நாங்கள் நடத்தப்பட, போதிக்கப்பட, ஆவியானவராலே நாங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக்கொள்ள, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் உடைய சித்தத்தின்படி வழி தரப்பீராக, கிரியை செய்வீராக. எல்லா பரிசுத்தவான்களுடைய வீடுகள், ஊழியக்காரருடைய வீடுகள், அப்பா விசுவாசிகளுடைய வீடுகள், சகல பரிசுத்தவான்களுடைய எல்லா சபைகளுடைய வீடுகள், விசுவாசிகள் ஊழியக்காரருடைய வீடுகள், ஜப வீடு எல்லாவற்றையும் இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளும். அன்றாட தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.